சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி பஸ் பாஸ் பஞ்சாயத்து இனி இல்லை. அரசு பேருந்துகளில் கட்டணமில்லா பயணம். வெளியான சூப்பர் செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். தமிழ்நாடு போக்குவரத்து கழகம் சார்பில் இயக்கப்படும் அரசு பேருந்துகளில் மாற்றுத்திறனாளிகள், சுதந்திர போராட்ட வீரர்கள், தமிழறிஞர்கள், வயது முதிர்ந்த தமிழறிஞர்களுக்கு கட்டணமில்லா பயணம் செய்யும் வகையில் விலையில்லா பயண அட்டை இணையதளம் வாயிலாக வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் மென்பொருள் தயாரிப்பு காரணமாக ஏற்கனவே இருக்கும் இலவச பயண அட்டைகளை கொண்டு செப்டம்பர் 30ஆம் தேதி வரை பயணிக்கலாம் என போக்குவரத்து துறை அறிவித்துள்ளது. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இன்னமும் தனியார் பேருந்து சேவை இல்லாத நிலையில் அரசு பேருந்து சேவைதான் மக்களுக்கு மிக முக்கியமானதாக இருக்கிறது. நாள் ஒன்றுக்கு 20,000க்கும் மேற்பட்ட பேருந்துகள் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து மக்களை சுமந்து பயணிக்கின்றன. குறிப்பாக கடைக்கோடி கிராமங்களுக்கும் மலைப்பகுதிகளுக்கும் அரசு பேருந்து சேவைதான் வரப்பிரசாதமாக உள்ளது. மேலும் ஏழை எளிய மாணவர்கள் பயன்பெறும் வகையில் மாணவர்களுக்கு இலவச பஸ் பாஸ், பெண்களுக்கு இலவச பயணம் என அரசு பேருந்து சேவையை மக்கள் அதிக அளவில் பயன்படுத்தி வருகின்றனர். இது மட்டுமல்லாமல் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் இயக்கப்படும் பேருந்துகளில் மாற்றுத்திறனாளிகள், சுதந்திர போராட்ட வீரர்கள், தமிழறிஞர்கள், வயது முதிர்ந்த தமிழ் அறிஞர்களுக்கு கட்டணமில்லா பேருந்து பயணம் வழங்கப்பட்டு வருகிறது. இதற்காக அவர்களுக்கு தனியே பயண அட்டையும் வழங்கப்பட்டு வருகிறது. கடந்த ஆண்டு முதல் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வரும் நிலையில் ஆன்லைன் மூலமாக கட்டணமில்லா பயண அட்டைகளை பெறும் வசதி அரசு போக்குவரத்து கழகங்களில் அறிமுகப்படுத்தப்பட இருக்கிறது. மேலும் இதற்காக மென்பொருள் தயாரிப்பு பணியும் நடைபெற்று வருகிறது. ஆனால் இதுவரை அந்த பணிகள் நிறைவடையாத நிலையில் மாற்றுத்திறனாளிகள், தமிழறிஞர்கள் தங்களுக்கான இலவச பேருந்து பயண அட்டையை பெற முடியாமல் தவிர்த்து வருகின்றனர். கடந்த மார்ச் மாதம் 31ஆம் தேதியுடன் பயண அட்டைகளின் காலாவதி தேதி நிறைவடைந்தது. இதனால் பிரச்சனை எழுந்த நிலையில் ஜூன் 30ஆம் தேதி வரை அந்த பயண அட்டைகள் செல்லும் என அறிவிக்கப்பட்டது. அதன்படி தற்போது வரை இணையதளம் பயன்பாட்டுக்கு வராத நிலையில் செப்டம்பர் 30ஆம் தேதி வரை இந்த பயண அட்டைகளை பயன்படுத்தலாம் என போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் கூறியுள்ளார். அதன்படி இது தொடர்பாக போக்குவரத்து துறை வெளியிட்டுள்ள அறிவிப்பில், தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களில் முதலமைச்சர் ஸ்டாலின் ஆணையின்படி மாற்றுத்திறனாளிகள், சுதந்திர போராட்ட வீரர்கள், தமிழறிஞர்கள் மற்றும் அகவை முதிர்ந்த தமிழறிஞர்கள் உள்ளிட்டவர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் கட்டணமில்லா பயண அட்டைகளை இணையதளம் வாயிலாக பெற்றிடும் வகையில் 7/9/2023 முதல் முதற்கட்டமாக மாநகர் போக்குவரத்து கழகத்தில் செயல்படுத்தப்பட்டது. மாநிலம் முழுவதும் உள்ள பயனாளிகள் அனைவரும் கட்டணமில்லா பயண அட்டைகளை இணையதளம் வழியாக பெறுகின்ற வசதியினை அனைத்து போக்குவரத்து கழகங்களிலும் நடைமுறைப்படுத்த புதிய வசதிகளுடன் கூடிய மென்பொருள் தயாரிப்பு பணிகள் தமிழ்நாடு மின் ஆளுமை முகமை அதாவது TNEGA வழியாக மேற்கொள்ளப்பட்டு தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அதன்படி இதனை செயல்படுத்த போதிய கால அவகாசம் தேவைப்படுகின்ற நிலையில் ஏற்கனவே பயனாளிகள் பயன்படுத்தி வரும் 31/3/2025 வரை செல்லத்தக்க கட்டணமில்லா பயண அட்டைகளை 30/6/2025 வரை நீட்டிக்கப்பட்டது. இந்த நிலையில் மேலும் 3 மாதங்களுக்கு 30/9/2025 வரை நீட்டித்து பயணிகள் சிரமமின்றி பயணம் செய்யலாம் என போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார் என கூறப்பட்டுள்ளது என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள RK News தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.